எண்ணத்தில் சிவன் இருக்க எண்ணியதெல்லாம் ஈடேறும். எண்ணத்தில் எண்ணாமல் சிவனை எண்ணியே இருங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமாகும். அனைவருக்கும் வணக்கம். திருவெம்பாவை பரமேஸ்வரனுக்காக பாடியது. மாணிக்கவாசகர் அவரை ஒரு பெண்ணாக கருதி திருவண்ணாமலையில் எழுதியது திருவெம்பாவை. தளர்வதியா மனம் வேண்டும் என்று பாடியுள்ளார். சக்தியை வியக்க வைக்க பாடிய பாடல் திருவெம்பாவையாகும். ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். வைஷ்ணவத்தில் திருப்பாவை 4000 திவ்ய பிரபந்தம் எவ்வாறு முக்கியமோ அதேபோல் சைவத்தில் திருவெம்பாவையும் திருமுறை பதிகங்களுமாகும். அதிகாலையில் துயில் எழுவது என்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. அது ஒரு வகையான புத்துணர்ச்சியை தரும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லுவர். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை நமக்கு தந்தவர் மாணிக்கவாசகர். சமய சைவ குரவரில் 4வரில் ஒருவர். இவர் பாடிய நூல்கள் திருவாசகம், திருவெம்பாவை ஆகும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பாடியவர். இந்த வரிகளால் அனைவரின் நெஞ்சங்களிலும் முக்கியமான இடத்தை பெற்றவர். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் எழுதிய பாடல்களில் நமக்கு கிடைத்தவை 8000 பாடல்கள். இதன் தொடர்ச்சியாக மாணிக்கவாசகர் தோன்றி இந்த காலகட்டத்தில் பதிகங்களை இயற்றினார். பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றின் கரையில் திருவாத ஊரில் பிறந்தவர் இவர். தாய் தந்தையினர் மனமகிழ்ந்து வாத ஊரார் என்ற பெயரை சூட்டினர். சிறு வயதிலே கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கியதால் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை சூட்டினார். அரிமர்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை சூட்டினார். அவருடைய அரசபையில் இவருக்கு முதல் மந்திரி இடத்தையும் கொடுத்தார். ஒரு சமயம் திருப்பெருந்துறைக்கு குதிரைகள் வாங்குவதற்காக மன்னன் இவரை அனுப்பி வைத்தார். அப்பொழுது திருப்பெருந்துறை திருத்தலத்தில் தன்னை ஒரு குருவை போல மாற்றிக்கொண்டு அங்கிருந்த ஒரு குருந்த மரம் அடியில் தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானை மாணிக்கவாசகர் சந்தித்தார். அவர் அருகில் சென்று பணிந்து வணங்கினார். அப்பொழுது ஈசனுடைய கால் அவர் தலையின் மீது பட்டது. அடுத்த நொடியே இறைவனை நினைத்து பாடல்களை பாடினார். அதை கேட்டு பரமனே உள்ளம் உருகி போனார். உன்னுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போன்றது. அதனால் உனக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டுகின்றேன் என்று ஆசிர்வதித்து மறைந்து போனார். இறையருள் கிட்டியவர் வந்த விஷயத்தை மறந்துவிட்டு குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை வைத்து கோயிலை கட்டி முடித்தார். இன்னும் குதிரைகள் வரவில்லையே என்று மன்னர் கேட்டதற்கு ஆவணி மூல நட்சத்திரத்தில் குதிரைகள் வந்து சேரும் என்று மாணிக்கவாசகர் செய்தியை அனுப்பினார். திரும்பவும் குதிரைகள் வராததால் மாணிக்கவாசகர் சிறையில் அடைக்கப்பட்டார். இறைவனே குதிரைகளை ஓட்டிக்கொண்டு லாயக்காரனாக வந்தான். ஆனால் அன்று இரவு குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின. மற்ற குதிரைகளை கடித்துவிட்டு காட்டுக்கு ஓடின. இதை கேட்ட அரசர் கோபமுற்று வைகை ஆற்றில் சுடு மணலில் மாணிக்கவாசகரை நிறுத்தினார். அப்பொழுது மாணிக்கவாசகர் இறைவனை நினைத்து வேண்டினார். இதை கண்ட இறைவன் வைகை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். இரு கரைகளும் உடைந்தன. இதனால் அரசரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவர் வந்து கரையை சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். பிட்டுக்கு விற்கும் வந்தி என்ற கிழவி கரையை அடைக்க ஆள் இல்லாததால் இறைவனே வந்து அந்த கிழவிக்காக கரையை அடைக்க வந்தார். பிட்டுக்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலையை ஒழுங்காக செய்யாமல் படுத்து உறங்கி விட்டார். இதனை பார்த்த அரசன் ஒரு பிரம்பை எடுத்து இறைவனையே அடித்து விடுகிறான். அந்த அடி உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் பட்டது. அனைவரும் அந்த வலியை உணர்ந்தனர். மாயமாய் விழுந்த அடி தெரியாமல் எல்லோரும் திகைத்தனர். உடனே இறைவன் மறைந்து விடுகிறார். கரை அடைக்கப்படுகிறது. உடனே ஒரு அசரீதி கேட்டது. மாணிக்கவாசகர் எனக்காகத்தான் கோயில் கட்டினார். குதிரைகளை கொண்டு வந்தது நானே, கரையை அடைத்தது நானே. எந்த தவறும் செய்யாத மாணிக்கவாசகரை நீ விடுவிப்பாயாக என்று கூற அரசர் தம் தவறை உணர்ந்தார். பின்னர் திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, திருவாரூர், சீர்காழி, திருவண்ணாமலை போன்ற சிவத்தலங்களில் சென்று கடைசியில் மாணிக்கவாசகர் தில்லையை வந்து அடைகிறார்.
தில்லையை வந்து அடைந்தார். சிவனடியார் ஒருவர் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதை மாணிக்கவாசகர் பார்த்தார். ஒருமுறை அரசன் வியந்து இதன் பொருள் யாது என்று அந்த அடியவரிடம் கேட்டான். தீயவரும் உள் அன்போடு இதை கூறினால் 21,600 முறை 5 எழுத்தை கூறியதற்கு சமம் என்று கூறினார். அதே அரசபையில் இருந்த புத்த மதத்தைச் சேர்ந்த புத்த குரு என்னுடைய மதம்தான் பெரியது என்று கூறினார். இதை கேட்டு மாணிக்கவாசகருக்கும் அவருக்கும் ஒரு போட்டி நடந்தது. அப்பொழுது புத்த மதத்தைச் சேர்ந்த புத்த குருவின் ஊமை மகளிடம் மாணிக்கவாசகர் கேட்ட வினாவிடைதான் திருச்சாளல் என்ற திருப்பதிகமாக அமைந்தது. மேலும் திருப்படையாட்சி, திருப்படை எழுச்சி, அசோக பதிகம், யாத்திரை 10 போன்ற நூல்களை மாணிக்கவாசகர் எழுதினார். மேலும் அந்தணப்பெருமார் ஒருவர் வந்து அவருடைய பாடல்கள் அனைத்தையும் முறையாக சொல்ல வேண்டும் என்று மாணிக்கவாசகரிடம் கேட்டுக்கொண்டார். மாணிக்கவாசகரும் அவ்வாறே கூறினார். அப்பொழுது அந்தணப்பெருமான் அவருடைய பாடல்களை எல்லாம் எழுதி கொண்டார். அந்த தருணம் பாவை பாடிய அந்த திருவாயால் கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் பாடியதுதான் அந்த திருக்கோவை நூலாகும். அழகிய சிற்றம்பலத்தான் என்று கையொப்பமிட்டு மறைந்து விடுகிறார் அந்த அந்தணர். மறுநாள் அந்தணர்கள் கதவை திறக்கும் பொழுது ஓலைச்சுவடிகள் படியில் இருப்பதை பார்த்துவிட்டு மாணிக்கவாசகரிடம் கொடுக்க, அவர் அழகிய சிற்றம்பலத்தான் என்ற கையொப்பத்தை பார்த்து பூரித்து வந்தது திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று நினைத்து கண்ணீருடன் நிற்கிறார். அப்பொழுது ஒரு ஜோதி தெரிகிறது. அந்த ஜோதியில் அவர் ஐக்கியமாகிறார். மாணிக்கவாசகர் இப்பொழுது மறைந்து விட்டார். இதுதான் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். நன்றி. நற்பவி.